நீங்கள் திடமனதாய் இருந்து காரியத்தை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணையாய் இருக்கிறார். உத்தமனாய் இருக்கிறவனுக்கு கர்த்தர் துணையாய் இருக்கும் பொழுது நீங்கள் திடமனதாய் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் இந்த நாளிலே திடனற்று போய் பலனற்று போய் என்னால் முடியாது, என்னால் ஆகாது, என்னால் செயல்படுத்த முடியாது, இது எனக்கு முடியாத காரியம், என்னால் செயல்படுத்த முடியாத காரியம் என்று சொல்லி உங்களை குறித்தே ஒரு தாழ்மையான எண்ணத்துக்குள்ளே நீங்கள் காணப்படலாம். கர்த்தர் உனக்கு துணை இருக்கும் பொழுது, கர்த்தர் உன் அருகிலே இருக்கும் பொழுது, கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கும் பொழுது, கர்த்தரே உனக்கு துணையாய் இருக்கும் பொழுது, நீ சகலத்தையும் செவ்வையாக செய்து முடிக்க உனக்கு திராணியை கர்த்தர் கொடுக்கிறார். நிச்சயமாகவே அற்புதமாய் நீ காரியத்தை செய்து முடிப்பாய் கர்த்தருடைய பிள்ளையே.